தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நட்சத்திர முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் ஏபிடி வில்லியர்ஸ் கடந்த 2004 அறிமுகமாகி ஆரம்ப காலங்களில் சாதாரண பிளேயரா விளையாடினாரு. இருந்தாலும் நாள் அடைவில் தன்னோட அனுபவத்தால முன்னேறின அவரு எதிரணி பிளேயர்ஸ் எப்படி பந்து வீசினாலும் அதை உருண்டு புரண்டு மைதானத்தோட எல்லா திசைகள்லையும் பவுண்டரிஸும் சிக்ஸர்ஸுமா பறக்க விட்டு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு புது புது ஷாட்ஸை அறிமுகப்படுத்தினாரு. அந்த வகையில கிரிக்கெட்ல பேட்டிங்ல புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தின அவரை ரசிகர்களும் முன்னாள் பிளேயர்ஸும் 360 டிகிரி பேட்ஸ்மேன் அப்படின்னு கொண்டாடினாங்க. மேலும் ஒரு நாள் கிரிக்கெட்ல அதிவேகமா அரை சதம் சதம் மற்றும் 150 ரன்ஸ் அடிச்ச பிளேயர் அப்படின்ற 3 உலக சாதனைகளை ஒரே போட்டியில படைச்சதுதான் அவரோட தரத்துக்கான எக்ஸாம்பிள். அப்படி நவீன கிரிக்கெட்ல ஹீரோவா உருவெடுத்த அவரு 2019 உலக கோப்பையில விளையாடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு 6 மாசங்களுக்கு முன்னாடியே திடீர்னு 35 வயசுலயே ஓய்வு பெறுவதா அறிவிச்ச அவரு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சோகத்துல ஆழ்த்தினாரு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் ஐபிஎல் தொடர்ல பெங்களூர் டீமுக்காக விளையாடின அவரு தோனி இப்பவும் விளையாடுற நிலைமையில கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாடியே ஓய்வு பெறுவதா அறிவிச்சாரு. இந்த நிலைமையில 35 வயசுக்கு பின்னாடி தன்னோட வலது கண் பார்வை மிகவும் மங்களா தெரிய துவங்கினதாலேயே முன்கூட்டியே ஓய்வு பெற்றதா ஏபிடி வில்லியர்ஸ் கூறியிருக்காரு. அதுக்காக அறுவை சிகிச்சை செஞ்சப்போ எப்படி நீங்க சமீப காலங்களா விளையாடுறீங்கன்னு மருத்துவர் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினதா தெரிவிக்கிற அவரு இதை பத்தி சமீபத்துல என்ன பேசியிருக்காருன்னா, எங்க வீட்ல இருக்க சின்ன பையன் எதிர்ச்சியா குதிங்காலால என் கண்ணுல உதைச்சிட்டாரு. அதுல இருந்து நான் என்னோட வலது கண்ணில் பார்வையை இழக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக எனக்கு அறுவை சிகிச்சை செஞ்சப்போ மருத்துவர் என்கிட்ட எப்படி உங்களால இப்படி கிரிக்கெட்ல விளையாட முடியுதுன்னு வியப்பா கேட்டாரு. அதிர்ஷ்டவசமா என்னோட கெரியரோட கடைசி 2 வருஷங்கள்ல விளையாடுறதுக்கு என்னோட இடது கண் உதவி செஞ்சுச்சு. எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்த 2015 உலகக்கோப்பை தோல்வியிலிருந்து வெளிவரதுக்கு நீண்ட காலங்கள் தேவைப்பட்டுச்சு. அதிலிருந்து வந்த பின்னாடி என்னால பழைய ஆர்வத்தோட விளையாட முடியல. இருந்தாலும் 2018ல இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்கள்ல கடைசியா விளையாடுவோம்னு என்ன தள்ளுன. பொதுவா என் மேல யாரும் கவனம் செலுத்துறத நான் விரும்பல. அதனால கிரிக்கெட்ல மகத்தான நேரத்தை கொண்ட நான் இறுதியில நன்றி விடை பெறுகிறேன் அப்படின்ற வகையில சென்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.